ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 33, 34, 35 வசனங்களை நாம் ஒருவர் வாசிக்கலாம். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன்பாக கேடகத்தோடே வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை, அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். அல்லேலூயா. இங்க 2 வார்த்தைகளை நாம் மையப்படுத்தி இந்த வசனத்தில் ஆண்டவருடைய வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது 34ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வார்த்தை, தான் வந்த வழியே அவன் திரும்பி போவான். 35வது வசனத்தினுடைய அந்த கடைசி வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நான் உனக்கு ரட்சிக்கும்படி உனக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. இது என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எசேக்கியா என்கிற ஒரு ராஜா அந்த இஸ்ரவேல் அந்த யூதா தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த ஒரு நேரம், தேவனுக்கு பயப்படுகிற ஒரு ராஜாவாக அந்த நாட்களில், இஸ்ரவேல் நாட்களில், அந்த அப்படிப்பட்ட ஒரு காலங்களில் தேவனுக்கு பயப்படுகிற ராஜாக்கள் மிக குறைவாய் இருந்தார்கள். அப்படி குறைவாய் இருந்த ராஜாக்களில் மிகவும் ஆண்டவரை அதிகமாக சோத்திரம் சேவித்த ஒரு தேவ மனிதன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எசேக்கியா ராஜாவை பத்தி நாம் சொல்லலாம். எசேக்கியா இந்த ராஜா கர்த்தரை அதிகமாக நம்பின ஒரு தேவ மனிதன். அது மாத்திரமல்ல, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், தேசத்துல யுத்தங்களோ சண்டைகளோ போரோ இல்ல வேற எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவன் எல்லாவற்றிலேயும் கர்த்தரை சார்ந்து வாழ்ந்த ஒரு ராஜாவாக இருந்தார். குரலே சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு ராஜா. இப்படி இருக்கும் பொழுது ஒரு முறை அசீரியன், சொல்லுங்க பார்க்கலாம், அசீரியனுடைய ராணுவம் இந்த யூதாவுக்கு விரோதமாக, இந்த எருசலேமுக்கு விரோதமாக, விசேஷமா இந்த எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக எழும்பி, எப்படி ஆகிலும் நாம் இந்த பட்டணத்தை, இந்த தேசத்தை நாம் பிடித்து விடலாம் என்று ஒரு அசரிய கூட்டம் எழும்பி நிற்கிறது. ஏன் இப்படி எழும்பி நின்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதுல பார்க்கும்போது வேதத்துல பார்க்கிறோம், அவர்கள் இதற்கு முன்பாக பல தேசங்களில் யுத்தம் பண்ணி அவர்கள் வெற்றியை கண்டவர்கள். பல பட்டணங்களை பிடித்து கொண்டிருந்த ஒரு நேரம், பல பட்டணங்களை தன்வசகப்படுத்தி கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அப்படி இருந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அவர்களுக்குள்ளாக ஒரு மெதப்புன்னு சொல்லலாம். அதாவது என்ன சொல்றது, மெதப்புன்னு என்ன சொல்றதுங்க, ஒரு வகையான பெருமை. நான் எங்கெல்லாம் போனனோ அங்கெல்லாம் எனக்கு அந்த தேசத்தை என்ன செஞ்சிட்டோம், நம்ம பிடித்து விட்டோம், அந்த ராஜாவை என்ன செஞ்சிட்டோம், நம்ம தோற்கடித்து விட்டோம், இனி நம்ம தான் எல்லாத்துக்குமே பெரும்பான்மையவர்கள், இனி நம்மள்ட்ட மெஜாரிட்டி நிறைய இருக்கு, இனி நம்ம எந்த பட்டணத்துல போய் படையெடுத்தாலும், எந்த பட்டணத்துல போய் யுத்தம் பண்ணினாலும் அந்த பட்டணத்தை என்ன செஞ்சிடலாம், ஈஸியா நம்ம பிடித்து விடலாம் என்கிற ஒரு மெதப்புல அவர்கள் எசேக்கியா ராஜா ஆண்டு கொண்டிருக்கிற அந்த தேசத்தையும் பட்டணத்தையும் பிடிப்பதற்கு அவர்கள் யோசனை பண்ணி, அந்த சனகரிப்பு, அந்த அசரியாவினுடைய ராஜா தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்புகிறார். எங்க அனுப்புகிறாருன்னு பாத்தீங்கன்னா, எசேக்கியா ஆண்டு கொண்டிருக்கிற அந்த ராஜாவினுடைய தேசத்துக்கு அனுப்பி அவர்களிடத்துல சில காரியங்களை சொல்லி அந்த பட்டணத்தை பிடிக்கும்படியாக சில யோசனைகளை அனுப்பும்படி இந்த ஒரு ஊழியக்காரனை அனுப்புகிறார். அவருடைய பேர் ரப்சாக்கே. சொல்லுங்க பார்க்கலாம். ரப்சாக்கே, கப்சா இல்லைங்க, ரப்சாக்கே. சொல்லுங்க பார்க்கலாம். ரப்சாக்கே என்கிற ஒரு ஊழியக்காரனை அனுப்புகிறார். இவன் தான் இப்படி பேசலானேன்னு பார்த்தா, இவன் அனுப்பின அந்த ஊழியக்காரன் இந்த சனகரிப்பு அசரிய ராஜாவை விட இவன் ரொம்ப அதிகமா பேசுற ஒரு மனுஷனா இருந்தான். எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினானா, எங்க ராஜா பயங்கரமான ஆளு, எங்க ராஜா எங்கெல்லாம் யுத்தத்துக்கு போனாரோ அங்கெல்லாம் பயங்கரமான ஒரு சூழ்நிலை, ஒரு வெற்றியை கொடுத்துட்டாரு. அதனால நீங்க உங்க ராஜாவை என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. இந்த எசேக்கியா ராஜாவை என்ன செய்யாதீங்க, நீங்க நம்பாதீங்க. இவரிடத்துல படையும் இல்ல, இவன்கிட்ட பணமும் இல்ல, இவரிடத்துல யுத்தம் செய்வதற்கு உண்டான போர் வீரர்கள் இல்ல. ஆனா எங்க ராஜாட்ட அப்படி கிடையாது, நிறைய பணம் இருக்குது, நிறைய என்ன செய்யறாங்க, நிறைய விதமான படை இருக்கிறது. நாங்க எங்கெல்லாம் எங்க ராஜா யுத்தத்துக்கு போனாரோ அங்கெல்லாம் எங்க ராஜாவுக்கு என்ன கிடைச்சிருக்குது,
வெற்றி கிடைச்சிருக்குது. எங்க ராஜா மாதிரி வேற ஒருத்தருமே இல்ல. அவரு அவர் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்னு பயங்கரமா என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆளு இந்த காலகட்டத்துல அந்த சனகரிப்பு ராஜாவை ஒப்பிட்டு பேசணும் அப்படின்னா இலைமறை காயத்தான் பேசணும். அலைய சொல்ல மாட்டீங்களா? அவரு நல்ல பெரிய தாடி வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. தொடர்ந்து 2 முறை பெரும்பான்மையை என்ன செஞ்சுட்டாரு, வந்துட்டாரு. 3வது முறையும் சோதரம் அவர் வந்து நிக்கிறாரு. அதனால அவருக்கு மீறின சக்தி ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு தோரணைய இந்த ரப்சாக்கே என்கிற இந்த ஊழியக்காரன் அந்த தேசத்துல வந்து அந்த ஜனங்களுக்கு முன்பாக இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லி கொண்டிருக்கிறார். என்னென்ன சொல்றாரு? எந்த தேசத்து ராஜாவும் இப்ப அப்படித்தானே சொல்றாங்க, உலகத்திலேயே இருக்கிறதுலே பெரிய ஒரு தலைவர் அப்படின்னா இவருதான், அவரு நல்ல வெள்ளத்தாடி வச்சிருப்பாரு, அவர் தான் எல்லாருமே பாக்குறாங்க அப்படின்னு இன்னைக்கு உலக மக்கள் போற்றுகிறதை போல ஒரு பிம்பத்தை உருவாக்கி வைத்ததை போல அன்றைக்கு இந்த ரப்சாக்கே என்கிற இந்த ஊழியக்காரன் தன்னுடைய ராஜாவை பத்தி சொல்லும் பொழுது எந்த தேசத்து ராஜாவும் இவருக்கு முன்னாடி என்ன செய்ய முடியாது, நிக்க முடியாது. அல்லேலூயா. அப்படித்தான் இந்த எருசலேம் இருக்கும், அப்படித்தான் இந்த யூதாவும் இருக்கும். உங்க ராஜாவும் எங்க ராஜாவுக்கு முன்னாடி என்ன செய்ய முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. உங்க ராஜாவெல்லாம் என் ராஜாவுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல. அவர் சும்மா ஒரு ஒண்ணுமே இல்ல. உங்க ராஜாவை நம்பி போனீங்கன்னா நீங்க அடிமைப்பட்டு போயிருவீங்க. எங்க ராஜா யுத்தம் பண்ணி உங்க பட்டணத்துக்கு வரும் பொழுது உங்களை சிறைபிடித்து கொண்டு போய் விடுவார் என்று பயங்கரமா என்னென்ன பேச முடியுமோ அத்தனையும் பேசினார். இதையும் தாண்டி அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? நீங்களும் எங்க ராஜாவுக்கு முன்னாடி நிக்க முடியாது, உங்கள் தேவனும் எங்க ராஜாவுக்கு முன்னாடி என்ன செய்ய முடியாது, நிக்க முடியாதுன்னு சொல்லி பயங்கரமான வார்த்தைகள் அந்த எசேக்கியா ஆண்டு கொண்டிருக்கிற அந்த ஒரு யூதா தேசத்துல எருசலேமிலும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை ஜனங்கள் மத்தியில பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த செய்தி எசேக்கியா ராஜாவுக்கு போன பொழுது, எப்பயுமே யுத்தம் என்று சொன்னால் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒண்ணு, இந்த ராஜா முடிவெடுத்து யுத்தம் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டாரு, என்ன செஞ்சுக்கலாம், யுத்தத்தை முடிச்சுக்கலாம். இல்லைன்னா சமரசம் ஆகிக்கலாம் அப்படின்னு ஒரு சூழல் இருக்கு. அதான் சமாதான ஒப்பந்தம். இன்றைக்கும் பாத்தீங்கன்னா சில இடங்களில் யுத்தங்கள் நடக்கும் பொழுது எனக்கு யுத்தம் வேண்டாம் அப்படின்னு ஒரு ராஜா சொல்லிட்டாருன்னா அடுத்த ஆப்போசிட் பார்ட்டி என்ன செய்யக்கூடாது, யுத்தம் பண்ணக்கூடாது. அதையும் மீறி யுத்தம் பண்ணி குண்டுகளை போட்டாங்கன்னா, அதையும் மீறி சில காரியங்களை செஞ்சாங்கன்னா ஐநா சபை என்கிற ஒரு சபை இருக்கு. அதுதான் எல்லா நாடுகளுக்கும் தன்னை கண்ட்ரோல் படுத்துகிற ஒரு மையமான ஒரு அமைப்பு. அந்த அமைப்புக்கு பெயர் தான் ஐநா என்று சொல்லுவார்கள். அவர்கள் தலையிட்டு இப்படி எல்லாம் சண்டை போடாதீங்க, அவர் தான் யுத்தம் வேண்டாம்னு சொல்றாருல்ல, நீங்க யுத்தத்துக்கு போறீங்க அப்படின்னு சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். நிறைய வழிகள் இந்த சண்டையை நிறுத்துவதற்கும் அந்த ராஜாவோடு ஒத்து வருவதற்கும் நிறைய வழிகள் இருந்திருந்தாலும், நிறைய ஆப்ஷன் இருந்தாலும், எசேக்கியா ராஜா ஒரே ஒரு ஆப்ஷனை தான் தேர்ந்தெடுத்தார். என்ன தெரியுங்களா? அவன் போய் தேவன் பக்கமாய் நின்று அவன் ஜெபித்தான். பக்கத்துல போய் சொல்லுங்க, அவன் ஜெபித்தான், ஜெபித்தான், ஜெபித்தான். அல்லேலூயா. ஜெபம் இவ்வளவு பெரிய காரியம் அவனுடைய இருதயத்தை தாக்கத்தை ஏற்படுத்தல. ஆனா அவன் சொன்ன ஒரு வார்த்தை, உங்கள் தேவனும் எங்க ராஜாவுக்கு முன்னாடி என்ன செய்ய முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது, உங்களுடைய தேவன் அவ்வளவு பெரிய தேவன் அல்ல என்று அவன் சொல்லும் பொழுது ஒரு ராஜாவா இருந்த எசேக்கியாவுக்கு கோபம், எப்படிப்பட்ட கோபம் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அவன் என்ன வேணாலும் பேசிட்டு போறான், கவலை இல்ல, ஆனால் நான் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நிற்க முடியாது என்று சொன்னா பாத்தீங்களா, அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி அவன் தேவன் சமூகத்து போய் ஜெபிக்க ஆரம்பித்தான். அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அவன் சொல்றான், நீ யாரா இருந்தா எனக்கு என்ன, நீ என்னோட மோதினா எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, ஆனால் நான் ஆராதிக்கிற என் தேவனுக்கு விரோதமான நீ வார்த்தைகளை நீ பேசி கொண்டிருக்கிறாய். அல்லேலூயா. நான் என்ன செய்ய மாட்டேன், நான் விட மாட்டேன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். நீங்க நல்லா கவனிங்க, இன்னைக்கு பிசாசு நம்மை ஜெபிக்க விடுவதில்லை. ஜெபம் பண்ணுகிற சபையும் சில சபைகள் என்ன செய்யறது இல்ல, ஏத்துக்கிறது இல்ல. ஜெபத்துக்கு போறாங்களாமா, என்ன செய்யறாங்களாமா, ஜெபத்துக்கு போறாங்களாமா. வீட்டுல இருந்து ஜெபம் பண்ணா ஜெபம் எல்லாம் கேட்காதா? வீட்லயும் அதே இயேசுதானே இருக்கிறாரு, சபையிலையும் அதே இயேசுதானே இருக்கிறாரு. அல்லேலூயா. தூரத்துல பிரயாணப்பட்டு எந்த ஜெபத்துக்கு போனாலும் அங்கேயும் யாருதான் இருக்கிறா, இயேசுதானே இருக்கிறாரு என்று சொல்லி இன்னைக்கு ஜெபத்துக்கு விரோதமாய் நிறைய விதமான தகாத உபதேசங்கள் நாம் பார்க்கிறோம். அன்றைக்கும் பாத்தீங்கன்னா இப்படி ஜெபம் பண்ண உட்காரும் பொழுது இன்னும் அவன் போய் கிண்டல் அடிக்கிறான். அந்த வசனத்தை நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னா எசேக்கியா 36ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். எசேக்கியா அந்த ராஜா ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 36:13 36:13 வாசிங்க. ஏசாயா 36:13. ரப்சாக்கே நின்று கொண்டு
யூத பாஷையிலே உரத்த சத்தமாய், அசரியா ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தையை கேளுங்கள். இந்த வார்த்தை யார் சொல்றதுங்க? அந்த அசரியா ராஜாவுடைய, அதாவது ஊழியக்காரன், தன்னை அனுப்பின ஒரு, என்ன சொல்றது, அவனுடைய லெப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிற அந்த ரப்சாக்கா நின்று கொண்டு யூத பாஷையிலே உரத்த சத்தமாய், அசரியா ராஜாவாகிய மகாராஜாவுடைய வார்த்தைகளை கேளுங்கள். எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடி பாருங்கள், அவன் உங்களை தப்புவிக்க மாட்டான். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் அசரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை என்று சொல்லி, எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான். அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். அசரியா ராஜா சொல்லுகிறதாவது, நீங்கள் என்னோட ராஜியாகி காணிக்கையோட என்னிடத்தில் வாருங்கள். நான் வந்து தானியமும் திராட்சை தோட்டமும் உள்ள தேசமும் அப்பமும் திராட்சை ரசமும் உள்ள தேசமும் ஆகிய உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தேசத்திற்கு அழைத்து கொண்டு போகும் அளவும் கர்த்தர் உங்களை தப்புவிப்பார் என்று போதனை செய்ய எசேக்கியாவுக்கு என்ன செய்யுங்க? செவி கொடாதிருங்கள். நல்லா கவனிங்க. தேவனுக்கு விரோதமான ஒரு பெரிய பிம்பத்தை உருவாக்குகிறான். கர்த்தரை நம்புங்கள் என்று உங்களுடைய இருதயத்தை திசை திருப்புவான். கர்த்தரை சேவியுங்கள் என்று எசேக்கியா சொல்லுவான். அவருடைய பேச்சுக்கு என்ன செய்யாதீங்க? செவி கொடுக்காதீங்க. ஜெபம் பண்ணலாம் வாங்கன்னு கூப்பிடுவான். அல்லேலூயா. என்ன செய்யாதீங்க? நீங்க போயிடாதீங்க. அல்லேலூயா. ஆராதனை பண்ணலாம்னு சொல்லி கூப்பிடுவான். நீங்க என்ன செஞ்சிடாதீங்க? நீங்க போயிடாதீங்க. கர்த்தரை நம்புங்கள் என்ன செய்வான்? அவன் உங்களை கூப்பிடுவான். என்ன செஞ்சிடாதீங்க? நீங்கள் போயிடாதீங்க என்று சொல்லி கேலி கிண்டல், அந்த ஜபத்தை எந்த அளவுக்கு கிண்டல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த ரப்சாக்கே ஆண்டவருக்கு விரோதமாக, எசேக்கியாவுக்கு விரோதமாக பயங்கரமான ஒரு கேலி கிண்டல் செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு இப்ப பாத்தீங்கன்னா எசேக்கியாவை கிட்டத்தட்ட ஒரு கோமாளியாக்கி ஒரு நிலைமையில வச்சிருக்கிறான். இந்த ஒரு வசனத்தை படிக்கும் பொழுது என் மனசுக்குள்ள ஆண்டவர் ஒரு வசனத்தை, ஒரு எண்ணத்தை போட்டார். சில சமயத்துல நமக்காக ஆண்டவர் செயல்படுறாரோ இல்லையோ, இப்படி பேசினா பாத்தீங்களா, அவனுக்காகவே கர்த்தர் நமக்காக செயல்படுவார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒருவேளை நம்ம ஜெபத்தை கேட்டு செயல்படுறாரோ இல்லையோ, நமக்கு விரோதமாய் பேசுகிற அந்த வார்த்தைகளை கேட்டு ஆண்டவர் நமக்காக சும்மா இருக்கவே மாட்டார். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டு கிட்டத்தட்ட எசேக்கியா பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கிண்டல் பண்ணி, ஒரு கேலி பண்ணி, ஒரு கிட்டத்தட்ட ஒரு கோமாளி நிலைமைக்கு கொண்டு வந்து அந்த ரப்சாக்கியை நிறுத்தி விட்டான். இந்த 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 ஒரு அதிகாரத்தை படிக்க நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு எதிரி நமக்கு விரோதமா கொக்கரிக்கிறானோ அந்த அளவுக்கு நமக்கு பிளஸ் பாயிண்ட். ஒரு 5-6 பேர் தான் ஆமென் சொல்றீங்க. எந்த அளவுக்கு எதிரி நமக்கு விரோதமாய் தாண்டவம் ஆடுகிறானோ, எந்த அளவுக்கு சத்துரு நமக்கு விரோதமாய் எழும்பி கொக்கரித்து கொண்டிருக்கிறானோ அந்த அளவுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பிளஸ். அல்லேலூயா. எதிரி எந்த அளவுக்கு நமக்கு விரோதமா செயல்பட நினைத்து காரியங்களை செய்கிறானோ அந்த அளவுக்கு நமக்கு சாதகம். இது தேவ பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட நீங்க இந்த செய்தி கேட்டாதான் உங்களுக்கு புரியும். எதிரினுடைய தாக்குதலும் சத்துருனுடைய சூழ்ச்சியும் நமக்கு விரோதமாய் வர 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 கர்த்தர் நமக்கு சாதகமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி கர்த்தர் நமக்கு சாதகமாய் இருக்கத்தான் எதிரி பெருகுதான் உங்களுடைய வேல்யூ கூடிட்டே போகும். உங்களுடைய ஜெபத்தினுடைய வேல்யூ என்ன செய்யும்? கூடிட்டே போகும். உங்களை ஆண்டவர் பெருக பண்ணி கொண்டே இருப்பார். சத்ரு பெருக என்னுடைய பந்தி அளவு என்ன செஞ்சுட்டே இருக்கும்? ஆமா, பெருகிட்டே இருக்கும். அப்ப நமக்கு விரோதமா சத்துரு பெருகிறானா ஆண்டவர் சொல்லும், ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே, எனக்கு பிளஸ் பாயிண்ட். அல்லேலூயா. என்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் திட்டம் வச்சுட்டாரு. எனக்கு விரோதமா சத்துரு பல திட்டங்களை போடுறானா, என் குடும்பத்துக்கு விரோதமா பல திட்டங்களை போடுறானா, என் பிள்ளைகளுக்கு விரோதமான சோத்திரம் அநேக விதமான திட்டங்களையும் சூழ்ச்சி செய்யறானா, நீங்க கவலைப்படாதீங்க. உங்க ஜெபத்தை கர்த்தர் அந்த வேல்யூ கூடிக்கொண்டே போகிறது. உங்களுடைய ஜெபத்தினுடைய முக்கியத்துவம் என்ன செஞ்சுட்டே இருக்குது? பெருகி கொண்டே போகிறது. ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவனா இருக்கிறார்.
அல்லேலூயா. சத்துருவை பெருக கர்த்தர் ஒரு நாளும் விட மாட்டார். அவன் நமக்கு விரோதமா பெருகிறானா, நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்க குடும்பத்துக்கு அது ஒரு பிளஸ் பாயிண்ட், உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். உங்க ஜெபத்தை கர்த்தர் வேல்யூ பண்ணியிருக்கிறாருன்னு அர்த்தம். உங்களுடைய ஜெபம் தேவ சமூகத்துல போய் எட்டி இருக்கிறதுன்னு அர்த்தம். உங்க ஜெபத்திற்கு ஆண்டவர் சமூகத்துல இருந்து பதில் வந்துட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த பதில் உங்களை அடுத்த கட்ட ஆசீர்வாதத்திற்கு நேராய், அடுத்த கட்ட உயர்வுக்கு நேராய், அடுத்த கட்ட ஒரு நன்மைக்கு நேராய் கொண்டு போவதற்கு ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபத்தை என்னைக்குமே நம்ம ரொம்ப லைட்டா எடுத்துக்க கூடாதுங்க. நான் சொல்றேன், எல்லா ஜெபத்துக்கும் வரணுமா பாஸ்டர்? சிலருக்கெல்லாம் கேள்வி, எல்லா ஜெபத்துக்கும், பெண்கள் ஜெபத்துக்கு வரணுமா, ஆண்கள் ஜெபத்துக்கு வரணுமா கேள்வி. சின்ன பிள்ளைங்க வச்சாலும் அந்த ஜெபத்துக்கும் வரணுமா? இது இல்லாம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரணுமா, மன்றாட்டு ஜெபத்துக்கு வரணுமா, இதுல வர ஆத்தும ஆதாய ஜெபம் வச்சிருக்கிறீங்க அதுக்கு வரணுமா? அல்லேலூயா. எல்லாமே நம்ம ஆண்டு வரணுமா வரணுமா என்ன செஞ்சுட்டே இருக்கிறோம். அவர் கேட்கிறார், உன்னை உயிரோட வைக்கணுமா? நான் கேட்கல, அவர் கேட்கிறார், உன்னை நான் என்ன செய்யணும்? நான் உன்னை உயிரோட வைக்கணுமா? உனக்கு நான் நல்ல வேலையை கொடுக்கணுமா? நான் பூமியில உன்னை ஏன் பாரமா என்ன செய்யணும், உன்னை வைக்கணுமான்னு அவர் நம்மளை கேட்டாருன்னா நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? நம்ம எல்லா ஜபத்துக்கும் போகணுமா? எப்ப பார்த்தாலும் சர்ச்சில் ஏங்க நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளை சபைக்கு நீங்கள் விட்டு பாருங்க, உங்க பிள்ளைகள் தவறான வழிக்கு போகவே மாட்டாங்க. சபைக்கு வருவதற்கு நீங்கள் தடை பண்ணிட்டே இருங்க, ஒரு காலங்கள் வரும்பொழுது அந்த பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமா எந்திரிச்சு நிற்பாங்க. பணத்தை செலவு பண்ணியாவது உங்க பிள்ளைகளை கர்த்தருடைய வசனத்தை கத்துப்பதற்கு நீங்க என்ன செய்யுங்க, விடுங்க. நீங்கள் பணம் செலவு பண்ணியாத தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன செய்யுங்க, வாங்க. இதை விட நன்மையான ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்தால் உங்களுடைய பணத்தையும் நிறைய செலவு பண்ணியாவது ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் மேய்ந்து கொள்ளுங்கள். ஜெபம் அவ்வளவு ஒரு 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 லேசான காரியம் அல்ல. ஜெபம் வல்லமை உள்ளது, ஜெபம் மகத்துவம் உள்ளது. இந்த ஜெபத்திற்காக நீங்க செலவு செய்கிற நேரமும் பணமும் ஒரு நாளும் வீணாகாது. அல்லேலூயா. நம்ம ஜெபம் அவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுகிற ஜெபம். நீங்க பாத்தீங்கன்னா எசேக்கியாவை அவ்வளவு கேலி கிண்டல் பண்ணி அந்த ரப்சாக்கே பாத்தீங்கன்னா பலவிதமான சூழ்நிலைகளை உண்டாக்கிட்டார். இதை பார்த்து எத்தனை நிமிஷம் ஜெபம் பண்ணாரு நமக்கு தெரியல. ஆனா வேதத்துல வாசிக்கிறோம், எசேக்கியா பண்ணின ஜெபத்தை குறைத்தும் ரப்சாக்கே பேசின வார்த்தைகளை மிகைப்படுத்தியும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க இதை நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு வார்த்தையினுடைய ஒவ்வொரு எழுத்துக்களும் மிக முக்கியமானது. ஜெபம் எசேக்கியா மிக குறைவா தான் பண்ணியிருக்கிறார். ஆனா இந்த ரப்சாக்கே பேசின வார்த்தைகள் மிக அதிகமாக பேசி இருக்கிறதை பைபிள் எழுதி வச்சிருக்கிறார். ஆனா இந்த எசேக்கியா ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு இந்த எசேக்கியாவுக்காக கர்த்தர் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. இப்ப எசேக்கியா சொல்றாரு, எசேக்கியா நீ என்ன செய்யாத, நீ கவலைப்படாத, நீ எதை குறிச்சு என்ன செய்ய வேண்டாம், நீ கவலைப்பட, நீ சும்மா இரு. அவர் சொல்றாரு, என்ன செய்ய, நீ சும்மா இரு, இந்த பிரச்சனை என்ன செஞ்சுக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். நீ எப்ப ஜபிச்சியோ அப்பயே அந்த பிரச்சனை உன்னுடைய பிரச்சனை அல்ல. எப்போ இந்த கஷ்டத்தையும், எப்போ இந்த போராட்டத்தையும், எப்போ இந்த பிரச்சனையும் நீ உன்னுடைய பிரச்சனையா நினைத்துக் கொள்ளாமல் என் சமூகத்துல நீ கொண்டு வந்து வச்சையோ அப்பொழுதே இருந்து இந்த பிரச்சனை உன்னுடையது இல்ல, இந்த கஷ்டம் என்னுடையது, இனி நான் பாத்துக்கிறேன். ஆண்டவர் சொல்ற, எசேக்கியா சொல்ற, இனி நான் என்ன செஞ்சுக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். யுத்தமே இல்லாம, அல்லேலூயா, சத்தமே இல்லாம அசரியாவை கர்த்தர் போட்டு தள்ளிட்டார். சொல்ல மாட்டீங்களா? யுத்தமும் இல்ல சத்தமும் இல்ல, வந்தவன் அப்படி பயங்கரமா குக்கரித்துட்டு வந்தான். வந்தவன் பேசின பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா என்னடா கொடுத்த காசுக்கு விட அதிகமா கூறானேன்னு சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரி பயங்கரமா பேசினான். ஆனா அவன் பேசின பேச்சையெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யலீங்க, ஒண்ணும் இல்ல, யுத்தமும் இல்ல சத்தமும் இல்ல. ஆண்டவர் சத்தம் இல்லாம என்ன செஞ்சுட்டாரு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் முடிச்சுட்டாரு. கர்த்தர் எசேக்கியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவர் சொல்றாரு, இது என்னுடைய பட்டணம், இது என்னுடைய ஜனம், அல்லேலூயா, நான் இவர்களுக்கு ஆதரவா இருப்பேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இந்த காலை நேரத்துல இதைத்தான் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். உங்களுக்கு விரோதமாய் வந்த எந்த சத்துருவும் வந்த வழியே திரும்பி போக பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு படி மேல சொல்றாரு, நான் உனக்கு ஆதரவாய் இருப்பேன். நீ ஜெபம் பண்ணுகிற ஜெபம் ஒரு நாளும் வீணாய் போனதில்லை. அல்லேலூயா. ஜெபிக்கின்ற அந்த நேரம் நம்மளுடைய நினைவெல்லாம் மலருமாங்க. பாட்டு எழுதுறாரு, ஜெபிக்கின்ற நேரம் என்ன செய்வாமா, நம்மளுடைய நினைவு மலரும். ஒரு பூ எப்பங்க பூக்கும், காலையில பூக்குமா நைட்டு பூக்குமா? தூங்கி எந்திரிச்சு பார்த்தா வீட்டுல வளர்த்துற ஒரு ரோஜா செடியா இருக்கட்டும், இல்ல ஒரு மல்லிகை பூவா இருக்கட்டும், கனகாமரம் எல்லாம் அந்த காலத்துல இருந்துச்சு. இந்த காலத்துல கனகாமரம் பூவை பார்க்கவே முடிய மாட்டேங்குது. அல்லேலூயா. அப்படியே லைட்டா அப்படியே படர்ந்து அழகா அப்படியே அந்த ஒரு பனித்துளியினுடைய அந்த ஒரு மெல்லிய காற்றுல அந்த பூ அப்படியே அழகா வந்து நிற்கும். சாயந்தர நேரம் பார்த்தீங்கன்னா பூ என்ன செஞ்சிடும்,
அப்படியே வாடி போயிடும். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபிக்கிற எந்த நேரத்திலும் உன்னுடைய 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 மனசு என்ன செஞ்சுட்டே இருக்குமாமா, மலர்ந்து கொண்டே இருக்கும். ஜெபம் அவ்வளவு பெரிய வல்லமை உள்ளது. ஆண்டவர் சொன்னார், இது என்னுடைய ஜனம், நீ என்ன செய்ய. அந்த எசேக்கியா சொல்றாரு, நான் உனக்கு எப்பொழுதும் உனக்கு ஆதரவா இருப்பேன். அவன் கதையை நான் முடிக்கிறேன். அல்லேலூயா. அவன் ரொம்ப பெரும்பான்மையா இருக்கிறான்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? இல்ல நானே அவன் கதையை முடிக்கிறேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அலைய சொல்ல மாட்டீங்களா? அவன் ரொம்ப பெரிய ஆளா இருக்கிறதுனால ஒருவேளை எதை வேணாலும் செஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆனா இந்த முறை என்ன செய்ய முடியாது, அப்படியெல்லாம் செய்ய முடியாது. வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் 2 பேர்த்த எழுப்பி வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. நார்த்ல ஒருத்தனையும் சவுத்துல ஒருத்தனையும் எழுப்பி வச்சிருக்கிறேன். இந்த தாடிக்கார எழுப்புனானா 2ல எவனோ ஒருத்தர் நான் எழுப்பிடுவேன். நீ கவலையப்பட வேண்டாம். சத்தமே இல்லாம யுத்தமே இல்லாம அவனை முடிக்க வேண்டிய பொறுப்பு யார் பொறுப்பு? சிலருக்கு புரிஞ்சு சிரிக்கிறீங்க, சிலருக்கு இவர் என்னமோ பேசிட்டே இருக்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறீங்க. அல்லேலூயா. இதுக்கு மேல நம்ம என்ன செய்ய முடியாதுங்க, பேச முடியாது. இதுக்கு மேல பேசுறேன்னா அப்புறம் கடைசியில பிரச்சனை ஆகி போயிடும். அல்லேலூயா. பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க வாட்டுக்கு போயிருவீங்க. அப்புறம் நம்ம தான் என்ன செய்யணும், பிரச்சனையே சொன்னீங்க. அப்பயே எனக்கு தெரியும், பாஸ்டுக்கு வாய் கொழுப்பு ரொம்ப. அவர் பிரசங்கம் பண்றதை தவிர என்னென்ன விஷயம் பேசிட்டு அவர் பேசின பேச்சுக்கு அவர் என்ன செய்யட்டும் சொல்லுங்களேன், அனுபவிக்கிட்டோம். அவர் கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசினார் இல்லைங்க, உள்ளுக்குள்ள இருக்கிற வைராக்கியம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பின எல்லாருடைய வாழ்க்கையும் யுத்தம் இல்லாமல் சத்தம் இல்லாமல் கர்த்தர் ஒன்றும் இல்லாமல் முடித்து போட்டார். கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு ஆதரவா இருப்பேன். பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஜெபம் தேவனை செயல்பட வைத்தது. அதுதாங்க பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு கர்த்தர் ஜெபத்தை பத்தி தான் நம்மகிட்ட பேசிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபம் தேவனை செயல்பட வைத்தது. இந்த ஜெபம் மனுஷ சத்தத்திற்கு விரோதமாக தேவன் எழும்பி இந்த ஜெபத்தினுடைய ஒரு விளைவு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆபத்திலிருந்து கர்த்தர் அந்த தேசத்தை அந்த பட்டணத்தை கர்த்தர் பாதுகாத்தார். அதுதான் ஜெபம். இன்னைக்கு நம்ம சும்மா எப்ப பார்த்தாலும் ஜெபம் 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 அப்படின்னு சொன்னதுனால ஜெபத்தினுடைய வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியல. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ஜெபத்துக்கு வாங்கன்னா ஏதோ ஜெபம் சரி போகணும், சரி ஏதோ சர்ச்சுக்கு போகணும் வரணும் அப்படி இல்லை. 5 நிமிடமா இருந்தாலும் அது 50 நிமிஷமா இருந்தாலும் உங்களுடைய இருதயம் தேவனோடு கனெக்ட் ஆகி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த ஜெபம் வல்லமை உள்ளது. அந்த ஜெபம் மிகப்பெரிய பராக்கிரம் உள்ளது. எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கணுமா? ஆமாண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்ப பார்த்தாலும் என்ன செஞ்சுட்டு தான் இருக்கணும், ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஜெபம் தான் நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு பிரதானமான கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய அடிப்படையே நமக்கு ஜெபம் தான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பிரசங்கம் ஜெபமே நீ பண்ண தேவையில்ல, உனக்காக ஏசாமி சிலுவையில மறிச்சிட்டாரு. நீ செஞ்ச பாவத்துக்கும் நீ செஞ்சிட்டு இருக்கிற பாவத்துக்கும் நீ செய்ய போகிற பாவத்துக்கும் ஏசாமி என்ன செஞ்சுட்டாரு, சிலுவையில மறிச்சிட்டாரு. இனி நீ ஜெபம் பண்ணி தான் நீ அதுல இன்னும் நூதனமான என்ன உபதேசம்னா, உங்க அப்பாட்ட போய் நீ அழுதழுதான் நீ கேட்பையா? ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரு, உங்க அப்பாட்ட போய் எந்த காரியமா இருந்தாலும் அழுதழுதான் நீ கேட்பையா? நீ உரிமையோட போய் பாக்கெட்ல இருந்து எடுத்துட்டு வர மாட்ட, உரிமையோட பீரோவை திறந்து எடுத்துட்டு வர மாட்ட. அந்த மாதிரிதான் நமக்கு அப்பா. நீ ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் எங்க பைபிள்ல ஜெபத்தை பத்தி அதெல்லாம் அவங்களுக்கு, உனக்கு எனக்கு அப்படி கிடையாது. நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. இன்னைக்கு பாருங்க, ஜெபம் நம்மை ஜெபம் செய்ய விடாதபடி பிசாசு எந்த அளவுக்கு நூதனமான உபதேசத்தை நம்ம இழுத்து கொண்டு போகிறான். ஆனா இங்க நடந்து என்ன தெரியுங்களா, பெத்த பிள்ளைகளே, அந்த வசனத்தை வாசிச்சா அதுல எழுதி இருக்குது பாருங்க, பெத்த பிள்ளைகளே அவர் என்ன செஞ்சுட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா, அவர் எந்த இடத்துல போய் எந்த கோயில்ல பூஜை பண்ணிட்டு சாமி கும்பிட்டு வந்தானோ அதே இடத்துல அவருடைய பெத்த பிள்ளைகளை கொன்று போட்டு விட்டார். வசனத்துல எழுதி இருக்கு. நான் அப்புறமா உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். 37ல அவர்கள் எந்த இடத்துல போய் நின்று அந்த அதாவது அவருடைய தேவனை செய்தி என்ன சொல்றது சேவித்தார்களோ அதே இடத்தில் கர்த்தர் அவனுடைய கதையை கர்த்தர் முடித்து போட்டார். அல்லேலூயா. கூட இருந்து தொடர்ந்து நம்ம இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தொடர்ந்து உங்களை கலகம் பண்ணி கொண்டு உங்களை துன்பப்படுத்தி கொண்டு உங்களை ஒரு வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற எந்த நிகழ்வா இருந்தாலும் அதிலிருந்து கர்த்தர் உங்களை தப்புவிக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. இதோட இந்த பிரச்சனைக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். இந்த ஜெபம், இந்த இப்படிப்பட்ட எசேக்கியாவுடைய ஜெபம் என்ன செய்ததுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வேதத்துல பாருங்க, சகாயத்தின் தூதனை அனுப்பியது. ஒரே ஒரு தூதன் கிளம்பி வந்து என்ன செஞ்சான்னு கேட்டீங்கன்னா, 36வது வசனத்தை வாசிச்சு பாருங்க, அதுல எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசரியரின் பாளையத்தில் 180,000 பேரை சங்கரித்தார். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லோரும் செத்த பிரேதங்களாய் கடந்தார்கள். நல்ல கையை தட்டி ஒரு கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஜெபம் என்ன செய்தது?
தேவ தூதனை சகாயம் பண்ணும்படி இந்த ஜெபம் அனுப்பினது. ஒரே ஒரு தூதன் லட்சக்கணக்கான பேரை ஒரே ஒரு நைட்ல என்ன செஞ்சுட்டாராமா, ஒண்ணும் இல்லாம முடிச்சார். அல்லேலூயா. இந்த ஜெபம் பாத்தீங்கன்னா எசேக்கியாவுக்கு சகாயம் பண்ணும்படி கர்த்தர் தூதனை அனுப்பினார். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன், தீர்க்கதரிசனமா சொல்றேன், உங்களுக்கு கர்த்தர் தேவ தூதனை வைத்திருக்கிறார். உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக தேவ தூதர்களை வைத்திருக்கிறார். உங்களுடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பதற்காக சில தேவ தூதர்களை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கர்த்தர் அனுப்பி வைத்திருக்கிறார். உங்களுடைய வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் நீங்கள் சாய்ந்து போகாதபடி உங்களை தாங்குவதற்கு ஆண்டவர் சில தூதர்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்கள் அவருடைய கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். இந்த ஜெபம் என்ன செய்யும், தூதனை உங்களுக்கு சகாயம் பண்ணும்படி அனுப்பும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 12:5 அதிகாரத்துல நீங்க சரி, இது அப்போஸ்தலர் 12:5 பாத்தீங்கன்னா சிறைச்சாலைக்குள்ள பேதுரு இருக்கிறார், திருச்சபையில ஜனங்கள் இருக்கிறார்கள். திருச்சபைக்குள்ளாக இருந்த ஜனங்கள் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். ஊக்கமான ஜெபம் சிறைச்சாலைக்குள்ளாக இருந்த அந்த பேதுருவை விடுவிக்கும்படி பரலோகத்திலிருந்து கர்த்தர் ஒரு தூதனை ஜெயிலுக்கு அனுப்பினார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? எங்க ஜெபம் பண்ணா தூதனே ஜெயிலுக்கு அனுப்புற வல்லமையே கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறார். தூதனையே ஜெயிலுக்கு அனுப்ப முடியும்னா அல்லேலூயா, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா. ரொம்ப அதிகமா பேசக்கூடாது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? எங்க ஒரு தூதனையே ஜெபிக்கிற ஜெபம், அவர்கள் ஊக்கமாய் ஆலயத்திலே ஜெபித்தார்கள். இப்ப தூதன் எங்க போயிருக்கணும், எங்க ஜெபிச்சாலும் அங்கதானே போயிருக்கணும். ஆனா இவர்கள் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். யாருக்காக ஜெபித்தார்கள்? பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறான் என்று ஊக்கமாய் ஜெபித்தார்கள். தேவன் சகாயம் பண்ணும்படி தூதனை அனுப்புகிறார். இந்த தூதன் ஜெபித்த இடத்துக்கு போகல. எங்க போனாரு? என்ன பிரச்சனைக்காக ஜெபித்தார்களோ, எந்த பிரச்சனைக்காக சபை மக்கள் ஊக்கமாய் ஜெபித்தார்களோ அந்த ஜெயிலுக்கு என்ன செஞ்சிட்டாரு? நான் நினைக்கிறேன் தூதன் நினைச்சிருப்பான், ஒருவேளை சோதர் மாமிச பிரகாரமான தூதன் என்ன நினைச்சிருப்பான், அட பாவிகளா, நீ ஜெபம் பண்ணி என்ன செஞ்சிட்ட, என்னைய ஜெயிலுக்குள்ளேயே கூட்டு வந்துட்டீங்களாடா நினைச்சிருப்பான். அல்லேலூயா. இல்ல 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 இல்ல, எந்த இடத்துல பிரச்சனை இருந்ததோ அந்த இடத்துல கர்த்தர் தூதனை ஜெயிலுக்குள்ளேயே கர்த்தர் கொண்டு வந்தார். அப்ப நம்ம ஜெபம் தேவ தூதனையே ஜெயிலுக்குள்ள கொண்டு போக பண்ணோம்னா நம்ம ஜெபம் அல்லேலூயா எத்தனை பேத்த உள்ள கொண்டு போக முடியும் என்பதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஜெபம் அது இருட்டறையில் அந்தகரத்தில் ஜெபிக்கப்படுகிற ஒவ்வொரு ஜெபமும் வெளியரங்கமாய் பெரிய காரியத்தை செய்வதற்கு நம்ம கையில கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ஆயுதத்தை, ஒரு பெரிய ஒரு வல்லமையை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். நம்ம லைட்டை எடுத்துக்க கூடாது. அல்லேலூயா. ஜெபம் அப்படின்னு சொன்னாலே அந்த ஜெபம் எவ்வளவு பெரிய காரியம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அங்க தூதன் போய் அங்க இருந்த அந்த பேதுருவை விடுவித்துக் கொண்டு வருகிறார். 1,85,000 பேர் ஒரே இரவுல ஆண்டவர் பார்த்தீங்கன்னா சொல்றார், அத்தனை பேர்த்தையும் முறியடித்து எசேக்கியாவுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். ஜெபம் சத்துருனுடைய திட்டத்தை அழித்து போடும். ஒண்ணு, ஜெபம் நமக்கு சகாயத்தை கொண்டு வரும், தூதனை அனுப்பி சகாயம் கொண்டு வரும். ரெண்டாவது, ஜெபம் சத்துருனுடைய திட்டத்தை அழித்து போடும். உங்களுக்கு எனக்கு தெரியாதுங்க, பிசாசு நம்ம குடும்பத்துக்கு விரோதமா என்ன செய்யறான்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம பிள்ளைகளுக்கு விரோதமா என்ன கலை போடுறான்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. நம்மளுடைய பிசினஸ்க்கு விரோதமா என்ன திட்டத்தை போடுறான்னு நமக்கு தெரியாது. நம்மளுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா, நம்மளுடைய சரீரத்துக்கு விரோதமா, நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமா, நம்மளுடைய எண்ணங்களுக்கு விரோதமா என்னென்ன விதைக்கிறான் நமக்கு தெரியாது. அத்தனை சத்துருனுடைய திட்டத்தையும் அழித்து போடுகிற ஆயுதம் எது தெரியுங்களா? ஜெபம். அல்லேலூயா. ஆமானின் திட்டத்தை அபத்தமாக்கி போட்டது என்னங்க? என்ன பணமா? இல்ல ராஜ அரண்மனையா? ஒண்ணுமே இல்ல. ராஜ அரண்மனை எஸ்தருக்கு தெரியல என்ன நடந்ததுன்னு தெரியல. மொர்தெகாய் சொல்றாரு, நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறொரு இடத்துல இருந்து கட்டாயம் என்ன செய்யும், வரும். 3 நாள் அல்லும் பகலும் எஸ்தர் புசியாமலும் குடியாமலும், மிருக ஜீவன்களும் புசியாமலும் குடியாமலும் 3 நாள் என்ன செய்யறாங்க, அல்லும் பழமும். அங்க என்ன நடக்குது? ஜெபம் 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 நடக்கிறது. ஜெபம் நடக்கிறது. இந்த ஜெபம் என்ன செஞ்சது தெரியுங்களா? சூசான் நகரத்தையே கலங்க பண்ணினது. ராஜா பாக்குறாரு, ஐயோ அகாசுவர் ராஜா பாக்குறாரு, என்னடா நான் இருக்கிற, நான் ஆட்சி செய்யற இந்த கேபிட்டல் ஆஃப் இந்தியா எதுங்க? இந்தியாவினுடைய தலைநகரம் எதுங்க? டெல்லி. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. நல்ல ஸ்டூடெண்ட். இந்தியாவுடைய தலைநகரம் டெல்லி. இப்ப உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நான் ஆட்சி செய்யற அந்த தலைநகரிலேயே இவ்வளவு பெரிய பிரச்சனையா? அப்போ இங்கேயே பிரச்சனைனா 127 நாடு யோசிச்சு பாருங்க. நான் ஆட்சி செய்கிற அரண்மனைக்குள்ளேயே
இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது. ஒரு ஜெபம் அந்த சூசான் நகரையே கலங்க பண்ணினது. அந்த ஜெபம் ஆமானுடைய திட்டத்தை அபத்தமாக்கி போட்டது. 127 நாடுகளுக்கு எஸ்தர் மொர்தெகாய் போகலைங்க, தாதிமார் போகல. அவர்கள் சூசான் அரண்மனையில ஜெபித்தார்கள். ஒரு சின்ன வீட்டுல ஜெபித்தார்கள். அந்த ஜெபம் 127 நாடுகளையும் கலங்க பண்ணினது. அப்போ உங்க ஜெபம் சாதாரணமானதா? நீங்க செலவு பண்ற நேரம், தேவனோடு செய்கிற உறவுகள் உங்களுக்கு சாதாரணமானதா? இல்ல 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 இல்ல. நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு நேரமும், தேவ சமூகத்தில் உட்காருகிற ஒவ்வொரு நேரமும் அது விலையேறப்பட்டது. 127 நாடுகளிலும். அன்றைக்கு ராத்திரி ஆமான் போய் படுத்து தூங்குறார். என்ன தூங்குறாரு? அடுத்த நாள் காலையில இவனுக்கு என்னங்க தூக்கு மேட. யூதர் என்கிற குலம் அழிக்கப்படுவதற்கு அப்பாயின்மெண்ட் கையில வாங்கி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்பாயின்மெண்ட் கையில வச்சுட்டு நிம்மதியா படுத்து தூங்க போகிறார். ஒரே நாள் இரவில் கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் பண்ணினார். அது காரணம் என்ன தெரியுங்களா? அடிப்படை ஜெபம். ஜெபம் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபம் 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 127 நாடுகளிலும் ஒரு பெரிய ஒரு அசைவை உண்டு பண்ணினது. முதலாவது ஜெபம் நமக்கு சகாயம் பண்ணும்படி தூதனை அனுப்பும். இரண்டாவது ஜெபம் சத்துருனுடைய திட்டத்தை அழிக்க பண்ணும். எசேக்கியா ஜெபம் பண்ண வேற ஒண்ணுமே பண்ணல. அவ்வளவு பெரிய ஆளு எதிர்த்து வரான். அவனுக்கு தெரியும் எல்லா பட்டணத்தையும் பிடிச்சிட்டான். இன்னைக்கு இதையும் பிடிக்க வந்துட்டான்னு எசேக்கியாவுக்கு தெரியும். அவன் செய்த ஒரே ஒரு காரியம் ஜெபம். அந்த ஜெபம் அவனுக்கு எதிராய் வந்த சத்துருனுடைய திட்டத்தை அபத்தமாக்கி போட்டது. ஹல்லேலூயா. அவ்வளவு ஜெபம் மகிமையானது. பக்கத்து சொல்லுங்க, ஜெபம் மகிமையானது, ஜெபம் வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. சிலருக்கு எல்லாத்துக்குமே, சிலர் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே காரணம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஜெபத்துக்கு வரணுமா, போகணுமா, ஹல்லேலூயா, அங்க போகணுமா, இங்க போகணுமா, அங்க போய் ஜெபம் பண்ணாதான் கேட்பாரா, இங்க ஜெபம் பண்ணாதான் கேட்பாரா? ஹல்லேலூயா. இல்ல இல்ல, ஜெபம்னாலே எங்கனாலும் போகலாம். அதை சொல்ல மாட்டீங்களா? ஜெபத்திற்கு நமக்கு தடை இல்லை. கர்த்தருடைய வசனத்திற்கு தடை இல்லை. நியூ லைஃப் திருச்சபை மக்களுக்கு ஜெபத்திற்கும் வசனத்திற்கும் எங்க போவதற்கும் தடை கிடையாது. இங்க தடை செய்வதற்கு எவனுக்கும் அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கல. அதை சொல்ல மாட்டீங்களா? இங்க ஆலயத்துல யாருக்கும் கட்டுப்பாடுகள் கிடையாது. இங்க யாரையும் கண்ட்ரோல் பண்ணுவதற்கு ஆண்டவர் யார்ட்ட என்ன கொடுக்கல? கண்ட்ரோல் பண்ணுகிற அதிகாரத்தை கொடுக்கல. வசனத்தை மேய்ந்து கொள்ளுகிற இடத்தில் வசனத்தையும், ஜெபிக்கிற ஆவியை பெற்றுக் கொள்ளுகிற இடத்துல ஜெபாவியும் பெற்றுக் கொள்வதற்கு எங்க வேண்டுமானாலும் தேவ பிள்ளைகள் சென்று வேத வசனத்துல வளர்வதற்கு கர்த்தர் இந்த ஸ்தலத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த கொம்பனும் தடுக்க முடியாது. ஒரு சொல்ல மாட்டீங்களா? ஜெபிக்க 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 கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை தலைக்க பண்ணிக்கொண்டே இருப்பார். தேசத்திற்காக, பட்டணத்திற்காக திறப்பிலே நின்று ஜெபம் பண்ணுவதற்கு, வேத வசனத்தை கேட்பதற்கு எங்கெல்லாம் கர்த்தர் உங்களை அழைத்துக் கொண்டு போய் பயன்படுத்துகிறாரோ அங்கெல்லாம் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சாலே அவர்களுடைய பிரச்சனை மாறுதோ இல்லையோ, நான் தீர்க்கதரிசனமா சொல்றேன், உங்க பிரச்சனையை கர்த்தர் மாற்றி போடுவார். அல்லேலூயா. ஜெபம் அவ்வளவு வல்லமை உள்ளது. அங்க போகாத இங்க போகாதன்னு சொல்வதற்கு இங்க பாஸ்டருக்குலாம் எந்த உரிமையும் கிடையாது. ஹல்லேலூயா. அவரு பாப்பாரு. ஹல்லேலூயா. இந்த பாஸ்டர் எனக்கு விரோதமாவே பேசுறாரு. அப்ப நம்ம ஜனங்களை மாத்த வேண்டியது இல்ல. சோதரர் யாரையும் மாத்திடலாம். ஆமாங்கிறார். நம்ம தேவ திட்டத்திற்கு செயல்பட்டோம்னா இந்த பூமியில கர்த்தர் நம்ம எதை செஞ்சிருப்பாரு? வச்சுட்டே இருப்பாரு. சரி ரைட், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஊழியம் பண்ணட்டும். இன்னும் எங்க 74 வயசு 73 வயசுலயும் இன்றைக்கும் ஊழியம் செய்கிற பரிசுத்தவான்கள் நம்மளுடைய பட்டணத்துல, நம்மளுடைய தமிழ்நாட்டுல கர்த்தர் வைத்திருக்கிறார். முழங்கால நின்று ஜெபித்த எத்தனையோ தேவ பிள்ளைகள் இன்றைக்கும் கர்த்தர் ஜீவனோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள் வாழ்கிற காலகட்டத்தில் நாம் இருப்பது தேவனுக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். ஜெபம் அவ்வளவு பெரிய வல்லமை உள்ளதுங்க. நம்ம ஜெபத்துக்கு மட்டும் காரணம் சொல்லவே கூடாது. பக்கத்துல சொல்லுங்க, ஜெபத்துக்கு மட்டும் சாக்கு போக்கு என்ன செய்யாதீங்க, சொல்லவே சொல்லாதீங்க. ஜெபம் வேற ஒண்ணுமே இல்லைங்க. ஜெபம்னா என்ன? உங்களுக்கு சாதாரண ஜெபம் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பிரேயர்? என்னங்க ஜெபம்னா என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். தேவனோடு பேசுறது, நம்முடைய பிரச்சனையை தேவனிடத்துல சொல்றது. வேற யாராவது சொல்லுங்க. ஜெபம்னா என்னங்க? ஜெபம் என்னங்க? தேவனோடு பேசுறது. வேற நம்ம அப்பாட்ட பேசுறது. வேற ஜெபம்னா இந்த பக்கம் பி டீம் ஜெபம், ஏ டீம், இது பி டீம். என்னங்க ஜெபம்னா என்னங்க? என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பிரேயர்? ஜெபம் ஜெபம்ங்கறாங்க. ஜெபம்னா என்ன? நம்மளுடைய பாரத்தை அவர் இடத்துல தெரியப்படுத்துறது. நீங்க சிம்பிளா யோசிக்கல, ரொம்ப நம்ம பைபிள் ரீதியா யோசிக்கணும். ஜெபம்னா நம்ம மூச்சு, நம்ம சுவாசிக்கிற மத்தியில சுவாசம், அதாங்க ஜெபம். சுவாசம் இல்லாம வாழ முடியுமா? மூச்சு இல்லாம இருக்க முடியுமா? அருமையா ஐயா சொன்னார். ஜெபம் அப்படின்னு சொல்றது நம்ம அப்பாவோடு இருக்கிறதான உறவுங்க. உறவை வேணா உடைக்க முடியுமா? அப்படிப்பட்ட உறவு உடைஞ்சா என்ன ஆகும்னு தெரியுமா உங்களுக்கு?
ஒண்ணும் இல்லைங்க. குடும்பத்துல கணவன் மனைவி உறவு உடைஞ்சு என்ன ஆகுங்க? வீடு என்ன ஆகும்? வீடு ரெண்டாகும். அவ்வளவுதான். வீடு வீடாவே என்ன செய்யாது இருக்காது. ஏன்டா வீட்டுக்கு போறோன்னு ஆண்களுக்கு தோணும். அதே பெண்களுக்கு ஏன்டா இந்த மரம் அப்படின்னு தோணும். வீடு வீடாவே என்ன செய்யாது இருக்காது. பிள்ளைகள் நம்ம பேச்சை கேட்கல. உறவு நம்மள்ட்ட நம்மளுடைய பிள்ளைகளோடு அப்பா அம்மாவுக்கு உறவு இல்லைன்னா அந்த உறவு எப்படி இருக்கும்? நல்லாவே இருக்காது. அப்பாவை பார்த்தா எரிச்சலா தான் வரும். ஐயோ இந்த ஆளு ரொம்ப மோசங்க. யாரைய? அப்பாவை. எங்க அம்மாவெல்லாம் ஏன்டா வயிற்றுல பத்தன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? வீடு வீடா இருக்காது. உறவு உடைஞ்சா குடும்பம் குடும்பமா இருக்காது. ஜெபம் என்பது தேவனோடு இருக்கிற உறவு. அல்லேலூயா. இந்த உறவு உடைஞ்சா ஒண்ணுமே இல்லை. இதைத்தான் ஒருத்தன் வேண்டாங்கிறான். இந்த ஜெபமே வேண்டாங்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுவார், நீ இந்த பூமிக்கு வேண்டான்னு கர்த்தர் பார்த்து சொல்லணும். அலை சொல்ல மாட்டீங்களா? ஜெபம் இல்லாத ஊழியம், ஜெபம் இல்லாத குடும்பம், சுவர் இல்லாத இந்த மேல கூரை இல்லாத வீட்டுக்கு சமம். அல்லேலூயா. நம்மளுடைய சுவாசம் எப்படி நமக்கு முக்கியமோ, நம்மளுடைய மூச்சு எப்படி நமக்கு முக்கியமோ, அந்த அளவுக்கு தேவனோடு இருக்கிற உறவு நமக்கு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. ஒரு டிக்கெட் கூட இல்லாம எசேக்கியாவுடைய ஜெபம், எதிரினுடைய ஒருத்தம் கூட உயிரோடு இல்லாம கர்த்தர் எல்லாவற்றையும் முறியடிக்க பண்ணினார். ஜெபம் என்ன தெரியுமா பண்ணும்? சொல்லி நான் முடிக்கிறேன். ஜெபம் பரலோகத்தை உங்களுக்காக செயல்பட வைக்கும். சொல்ல மாட்டீங்களா? பரலோகத்தை ஆண்டவர் உங்களுக்காக செயல்பட வைப்பார். இந்த ஜெபம் உங்களை பரலோகத்தில் இருக்கிற தூதர்களை பரலோகத்தை செயல்பட வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் தான் இந்த ஜெபம். இந்த ஜெபம் சத்துருனுடைய திட்டங்களை அழிக்கும். இந்த ஜெபம் பரலோகத்திலிருந்து சகாயம் பண்ணும்படி தூதனை அனுப்பும். இந்த ஜெபம் சத்துருனுடைய திட்டத்தை ஒன்றுமில்லாமல் பண்ணும். சிங்காசனத்தையே அசைக்க பண்ணுகிற ஜெபம்ங்க இந்த ஜெபம். ஹல்லேலூயா. இதைத்தான் நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? குடும்ப ஜெபத்துக்கு வரவே மாட்டேங்கிறாரு பாஸ்டர். என்ன செய்ய மாட்டேங்கிறாரு? வரவே மாட்டேங்கிறாரு. இவர் என்னதான் சொல்றதுன்னே தெரியல. ஹல்லேலூயா. பிள்ளைங்க பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறாங்க பாஸ்டர். ஒண்ணும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. ஆண்டவரே, இந்த குடும்ப ஜெபத்துக்கு விரோதமா என் வீட்டுக்காரி, என் மனைவி, என் பிள்ளைகள் வர்றதுக்கு விரோதமா இருக்கிற எல்லா ஆவிகளையும் கடிந்து என்ன செய்யறேன்? நான் ஜெபம் பண்றேன். வீட்டுக்கார கடிஞ்சு சேவம் பண்ணக்கூடாது. அலைய சொல்ல மாட்டீங்களா? அவன் வரமாட்டானுங்க. நானால அப்படி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அவரு என் பேச்சை கேட்கறதே இல்லைங்க, அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவரே, எங்க வீட்டுக்காரர் என்ன செய்ய மாட்டேங்கிறாரு? ஜெபத்துக்கு வர மாட்டேங்கிறாரு. என் மனைவி ஜெபத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. என் பிள்ளைகள் உட்கார மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்களை நோக்கி நான் கூப்பிடுறேன். எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. இந்த ஜெபம் ஹல்லேலூயா எப்பேற்பட்ட திட்டத்தையும் கர்த்தர் மாத்திரும். இந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் தெரியுங்களா? யாக்கோபு ஜெபம் பண்றார். ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு உங்களை சீக்கிரமா அனுப்பிடுறேன், கவலைப்படாதீங்க. அடுத்த வாரம் இதனுடைய கண்டினியூவா 3 பாயிண்ட் நான் சொல்லலான்னு இருக்கிறேன். யாக்கோபு ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி அவன் தன்னுடைய வீட்டுல இருந்து சில காரியங்களை சேட்டை பண்ணி சேஷ்டபுத்திரம் வாங்கிட்டு என்ன செஞ்சுட்டான்? ஓடி போயிட்டான். மாமா வீட்டுக்கு போயிட்டான். அங்க போனா கல்யாணம், மாமனா வீட்டுல செட்டில் எல்லாம் பயங்கரமா ஆகி இப்ப ஆண்டவர் 2 பரிவாரங்களும் அவனை ஆசீர்வதிச்சு சும்மா ஜம்முன்னு வச்சிருக்கிறார். இப்ப மீண்டும் அவனை என்ன செய்ய சொல்றாரு? உன் வீட்டுக்கு போ, உன் தகப்பன் வீட்டுக்கு போங்கிறாரு. அவனுக்கு பயம். இதுவரையிலும் 20 வருஷமா ஜெபம் பண்ணாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு பயம். ஐயோ, என் சகோதரனுக்கு விரோதமா என்ன செஞ்சுட்டேன்? நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அவனுக்கு நியூஸ் போயிருச்சு. 400 பேர்த்தோட சகோதரன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? எதிரே வந்துட்டு இருக்கிறான். இவன் இப்படி வந்துட்டு இருக்கிறான். ஆப்போசிட் யார் வராரு? அண்ணன் வரான். 400 பேரோட வரான். எதுக்கு வரான்? கொஞ்சருக்கு வரானா? எதுக்கு வராங்க? அவனை ஒரு கை பார்த்தே ஆகணும். எனக்கு தேவையான பாசமா இருக்கிறான் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இங்க யார்கிட்ட பாசமா இருக்கிற? அம்மா இளையவன்ட்டியே தான் பாசமா இருக்கிறா. மூத்தவனை கண்டுக்க மாட்டேங்கிறா. அதாவது இளையவன்ட்ட போய் நீ வாங்கிக்கடா, அப்போட்ட போய் இதை செஞ்சுக்கோ, புண்ணிக்கோ, அவனுக்கு வேண்டான்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அனுப்பி விட்டுட்டா. இப்ப பெரிய ஆசீர்வாதத்தோட தான் இருக்கிறான். பெரிய உயரத்துல தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு வாக்கு பண்ணினா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தமெல்லாம் யாக்கோபுக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் அவன் அப்படி கிளம்பி வரும் பொழுது ஏசா வருகிறார் என்ற நியூஸ் போன உடனே அவனுக்கு ஒரு பயம். அந்த பயம் என்னத்துக்குள்ள செஞ்சது? அவனை ஜெபிக்க வைத்தது. அவன் எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணான்? தான் இன்னைக்கு ஜெபம் எப்படி பண்ணணுங்கிறது யாக்கோபை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆண்டவரே, எனக்கு இப்படி நீங்க வாக்கு பண்ணினீங்களே, எனக்கு இப்படி நீங்க சொன்னீரே, என்னை ஆசீர்வதிப்புன்னு சொன்னீரே, என்னை பெருக பண்ணுன்னு சொன்னீரே, ஆனா இப்ப என்னுடைய சகோதரன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? வந்துட்டு இருக்கிறான். நீங்க சொன்னதை எனக்கு நிறைவேற்றுங்க, நீங்க சொன்னதை எனக்கு என்ன செய்யுங்க, கொடுங்கன்னு சொல்லி என்ன வாக்கு தத்தத்தை யாக்கோபுக்கு ஆண்டவர் சொன்னாரோ அவர் சொல்லிட்டாருன்னா செஞ்சிருவாருங்க. அதாவது ஆண்டவருக்கு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுங்களா?
அவர் வாய் விட்டு சொல்லிட்டாருன்னா அது தலையே போனாலும் செய்யாம இருக்க மாட்டார். அதனாலதான் ஆபிரகாமுக்கு சொன்னாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட. அவர்கிட்ட வாக்குத்தத்தை வாங்கிட்டீங்களா? வாக்குத்தத்தை வாங்கிட்டீங்களா? வாக்குத்தத்தை வாங்கிட்டு வீட்டுல போட்டு தூங்க கூடாது. வாக்குத்தத்தை வாங்கிட்டீங்கன்னா அதை செய்வதற்கு என் தேவன் ஆயத்தமா இருப்பார். வார்த்தையை விட்டுட்டாருன்னா அதை கட்டாயம் செஞ்சு முடிப்பார். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரே எனக்கு நீங்க சொன்னீங்களே, எனக்கு நீங்க செய்யுங்கப்பா. நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும், ஆண்டவரே நீங்க எனக்கு சொன்னீரே, எனக்கு இப்படி வாக்கு பண்ணினீரே, நான் இப்படி இருக்கும்போது இந்த கஷ்டத்துல எனக்கு நீங்க இந்த வார்த்தையை கொடுத்தீரே, ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்வேன்னு சொன்னீங்களே, எனக்கு என்ன செய்யுங்க, செய்யுங்கன்னு யாக்கோபு போராடி ஜெபிக்கிறான். அவன் வர 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 இந்த ஜெபம் என்ன தெரியல பண்ணுச்சு, கத்தியும் கம்போடு வந்தவன், அல்லேலூயா, கண்ணந்திண்டமா வெட்டலான்ட்டு வந்தவன் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்ததுக்கு ஆயத்தமாயிட்டாங்க. ஒரு கையை தட்டி கத்த சோத்த சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. கத்தியோட கண்டந்துண்டமா வெட்டி தன்னுடைய கோபத்தை ஆத்திக்கலாம்னு நினைச்சு வந்த அந்த ஏசாவனுடைய இருதயம், இவன் ஜெபிக்க 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 என்னுடைய இருதயம் என்ன செஞ்சுட்டே இருக்குது, மாறிட்டே இருக்குது மாறிட்டே இருக்குது மாறிட்டே இருக்குது மாறிட்டே இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா வர 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 கத்தி கீழே போட்டது, கம்பி கீழே போட்டது, 400 பேருடைய ஆயங்கள் கீழே போட்டது. அவனுடைய இருதயத்தினுடைய சுபாவம் மாறியது, முகம் மாறியது. தன் சகோதரனை பார்த்தன ஓடி போய் கட்டி பிடித்து முத்தம் கொடுக்கிற அளவுக்கு இந்த ஜெபம் அவனுடைய நிலைமையும் அவனுடைய சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றி போட்டார். ஜெபம் அவ்வளவு வல்லமை உள்ளது. பக்கத்துல சொல்லுங்க, ஜெபம் அவ்வளவு அவ்வளவு பவர்ஃபுல். ஆமா, இக்கட்டுமான நேரத்துல எதிர்க்கக்கூடிய ஒரு காரியம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஜெபம். சொல்லுங்க பார்க்கலாம். இக்கட்டான நேரம் பாஸ்டர், என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம சொல்லி, ஜெபம் அப்படின்னா ஒரு காரியத்தை எதிர்க்கிற ஒரு ஆவி. ஜெபம் நம்ம போய் எதுக்கு ஜெபம் பண்றோம்? சாதாரணமா காலைல எந்திரிச்சு ஜெபம் பண்றீங்களா? எதுக்காக ஜெபம் பண்றீங்க? என்ன சொல்லி ஜெபம் பண்றீங்க? இந்த நாளை தந்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். அப்புறம் இந்த நாள் முழுவதும் என்னை என்ன செஞ்சுக்குங்க, என்னை பாதுகாத்துக்குங்க. அப்படின்னா பாதுகாக்க முடியாதபடி ஏதோ ஒரு ஆவி என்ன செய்யுது, நமக்கு விரோதமா இருக்குது. அதை எதிர்த்து நிற்பது தான் ஜெபம். ஜெபம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பிரச்சனையோ நம்முடைய போராட்டமோ நம்முடைய சுகமோ, ஆண்டவரே எனக்கு சுகம் தருவோன்னு சொன்னீரே, என்னுடைய வியாதி எல்லாம் வந்து என்ன செய்வீங்க, நீங்க என்னை சுகமாக்குன்னு சொன்னீரே, என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் மாத்துன்னு சொன்னீரே, ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு விஷயத்துக்கு விரோதமாய் போராடி ஜெபிப்பது தான் ஜெபம். அந்த ஜெபம் ஆவி இருந்தா, அல்லேலூயா, நம்ம ஜெபம் பண்ண ஆண்டவர்கிட்ட போய் என்ன தெரியுமா, ஆண்டவரே நான் எனக்கு இருக்கிற இந்த கஷ்டத்தை நான் எதிர்த்து நான் ஜெபம் பண்றேன். எசேக்கியாவுக்கு ஆண்டவர் இந்த யுத்தம்லாம் முடிஞ்ச பிறகு ஆண்டவர் எசாயா தீர்க்கதரிசி அனுப்பி சொல்லி முடிச்சிடறேன். அந்த ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பி உன்னுடைய வீட்டினுடைய காரியத்தில் என்ன செஞ்சுக்கோ, ஒழுங்குபடுத்திட்டு நீ அவ்வளவுதான், உன்னோட நாட்கள் முடிஞ்சிருச்சு, நீ என்ன செஞ்சிரு, போயிரு. ஒருவேளை இந்த செய்தி இப்ப இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு தீர்க்கதரிசி வந்து நம்மளுடைய ஆலயத்திலேயோ இல்லை என்னட்டையோ இப்படி சொன்னா நம்ம என்ன செய்வோம்? கற்பனை பண்ணி பாருங்க. ஆண்டுடைய வசனத்தை எப்பயுமே இந்த காலத்தோட ஒப்பிட்டு பாருங்களேன். இப்ப திடீர்னு ஒரு தீர்க்கதரிசி வரார், அடுத்த வாரமே நம்மளுடைய சபைக்கு ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்யறாரு, வரார், வந்து பாஸ்டர் அன்பு உங்களுடைய வீட்டினுடைய காரியத்தை என்ன செஞ்சுக்குங்க, ஒழுங்குபடுத்திங்க, போதும், நீ அவ்வளவுதான், ஆண்டவர் உன்னை கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன செய்வேன்? ஒரு சாதாரண மனுஷன் என்னங்க செய்வேன்? நீங்க என்ன செய்வீங்க? அவரையே நிக்க வச்சு, பாஸ்டர் எனக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. சபை மக்கள் எல்லாம் சர்ச்சில் வர சொல்லி, ஹல்லேலூயா, நான் நடுவில் உட்காந்துட்டு, இவரே முடியாம தான் படுத்து கட்டளை கடையாக தான் படுத்துருக்கிறார், நடுவில் படுத்துட்டு சுற்றி என்ன செய்யுங்க, அதை சோதர கட்டளை சுற்றி மெழுகுபடுத்தி ஏற்றுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி எல்லா விசுவாசிலையும் உட்கார வச்சு எனக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க சொல்லுமா? ஆனா இந்த எசேக்கியா அதெல்லாம் செய்யல. நீ சொல்லிட்டியா, நீ கிளம்பு, வேலை முடிஞ்சது, இனி எனக்கு ஒரு வேலை இருக்கிறது. எசேக்கியா செஞ்ச காரியம், உன்னுடைய வேலை என்ன வேலை? ஆண்டவர் சொன்னாரு, நான் முடிஞ்சிருவேன்னு சொல்லிட்டே, ரைட்டு, நீ கிளம்பு, நீ போயிட்டே என்ன செய்யுது, நீ மூஞ்ச பார்க்காத, போயிட்டே இரு போயிட்டே இரு போயிட்டே இரு, எனக்கு இன்னொரு வேலை இருக்குது. அல்லேலூயா. அவன் போய் சுவர் பக்கமாய் திரும்பி அவன் ஜெபித்த ஜெபம் தேவனுடைய இருதயத்தையே மாற்றக்கூடிய வல்லமை ஜெபத்துக்கு உண்டுங்க. அவன் போய் சுவர் பக்கமா திரும்பி, ஆண்டவரே நான் என்ன ஆண்டவரே நான் தவறு பண்ணினேன், நீங்க சொன்ன காரியத்துல என்னென்னமோ நான் உண்மையா இருந்திருக்கிறேனே, நீங்க சொன்ன காரியத்துக்கு நான் உண்மையா நடந்திருக்கிறேனே, எனக்கு என்ன செய்யுங்க, ஆயுசு நாட்களை கூட்டித்தார. எங்க வாசப்படிக்கு அந்த பக்கம் கூட போகலீங்க சொன்னவரு. இவன் ஜெபிச்ச ஜெபமும் உட்புறமாய் விட்ட கண்ணீரும் ஒரு செகண்ட்ல திரும்ப திரும்ப என்னடா இப்படி வர ஜெபம் பண்ணிட்டானே, ஆண்டவருடைய இருதயத்தையே, எங்க பிசாசனுடைய திட்டத்தை மாத்துறது வேற, பிசாசனுடைய திட்டங்களையும் சூழ்நிலையும் மாத்துறதுங்கிறது வேறு. ஆனால் சொன்ன ஒரு தெய்வத்தினுடைய வார்த்தையே மாற்றக்கூடிய அளவுக்கு வல்லமையுள்ளது ஜெபம். இப்ப தீர்க்கதரிசி கொஞ்சம் கூட போகல. இப்ப ஆண்டவர் திரும்ப என்ன செய்யறாரு,
அவன்கிட்ட பேசுறாரு, எசாயா எசாயா அப்படின்னு கூப்பிடுறாரு. என்னங்க ஆண்டவரே நீங்க சொன்னதை சொல்லிட்டேன். அவர் சட்டையே பண்ணலீங்க, நீ போன்ட்டாரு. இல்ல 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 நீ திரும்பி போ. எங்க திரும்ப போ சொல்றீரு? இல்ல இல்ல நீ திரும்பி போ. அந்த எசேக்கியா வந்து சும்மா இல்லாம அவன் பண்ண ஜெபம் இருதயத்தை மாத்திருச்சு, என் மனசு கரைய பண்ணிருச்சு. என்னுடைய இருசி இப்ப 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 என் மனசு எசேக்கியாவை தூக்கணுங்கிற என்ன செஞ்சிருச்சு, போயிருச்சு. அவன் விட்ட ஜெபமும் அவன் விட்ட கண்ணீரும் எனக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பு உண்டு பண்ணிருச்சு. அதனால இன்னொரு 15 வருஷம் அவனுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். நீ திரும்ப போய் எசேக்கியாவிட்ட போய் சொல்லு. என்னங்க ஜெபம்? கையில நம்ம வந்து வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய் கலைவன் பாத்தீங்களா? நம்ம கையிலேயே கத்தர் சகல விதமான நன்மையை கத்தர் வச்சிருக்காருங்க. உங்க கை கத்தரால் பரிசுத்தமாக்கப்பட்ட கைங்க. கத்தர் தொட்ட கரம், இந்த கரத்தினால ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய உங்களை கொண்டு என்னை கொண்டு திட்டம் வச்சிருக்கிறார். சொன்ன வார்த்தையவே மாத்துற அளவுக்கு ஜெபம் தேவனுடைய இருதயத்தையே மாத்தி போட்டுருச்சு. அவனுக்கு எசையாக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ஆண்டவர் நீ தானே சொன்னீரு? ஆமா நான் தான் சொன்னேன். திரும்ப நீரே இப்படி சொல்றீரே? இப்பயும் நான் தான் சொல்றேன். என்ன காரணம்? ஒண்ணுமில்ல, அவன் பண்ணின ஜெபம் தான். அல்லேலூயா. வேற ஒண்ணுமே இல்ல. எசேக்கியா பண்ணின ஜெபத்தை தவிர வேற ஒன்றுமில்லை. நான் தான் அவனை சரி ரொம்ப கஷ்டப்படுறான், வியாதியில கஷ்டப்படுறான், அப்படி தூக்கிடலாம் நான் நினைச்சேன். இல்ல இல்ல, அந்த வியாதியை கூட அவனுக்கு சுகமாக்குவதற்கு அவன் ஜெபம் இருதயத்தை மாத்திருச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அப்படிதான் எதிர்த்து ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே இந்த பலவீனத்துக்கு விரோதமா நான் எதிர்த்து நான் நிற்கிறேன். உங்களுடைய பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விலகுன்னு சொன்னீரே, உங்க தழும்புகளால் குணமாகுவேன்னு சொன்னீரே, என் தரித்திரத்திலிருந்து எனக்கு ஒரு நன்மை தருவன்னு சொன்னீங்களே, நான் விழுந்தாலும் மீண்டும் என் கரத்தை பிடித்து தூக்குவேன்னு நீ சொன்னீரே, நீ சொன்னதை எனக்கு செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்கிறோம். பாத்தீங்களா? இதுதாங்க ஜெபம். இந்த ஜெபம் தேவனுடைய இருதயத்தை மாத்திரும். இந்த ஜெபம் தேவனுடைய சித்தத்தையே மாத்திரும். இந்த 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 ஜெபம் அவ்வளவு பெரிய வல்லமை உள்ளதா, ஒரு பவர்ஃபுல்லதா இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மத்தேயு புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா, மத்தேயு 15 இந்த 22வது வசனத்தை வாசிங்களேன். மத்தேயு 15 அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவளிடத்தில் வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார் என்று சொல்லி கூப்பிட்டா. இங்க ஒருத்தி சத்தம் போட்டு கத்தரா, பயங்கரமா கூப்பிடுறா. ஆண்டவருடைய வார்த்தை என்னன்னு பாருங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, இல்ல 23 வாசிங்க, 23. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவள் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. இந்த ரெண்டு சம்பவத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஒருத்தி தன் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள், பிசாசு பிடிச்சி என்ன செய்யற, கொடிய வேதனைப்படுறான்னு, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கம்னு சத்தம் போட்டு கூப்பிடுறா, ஜெபம் பண்றா. ஆனா ஆப்போசிட் சைட்ல இருந்து ஆண்டோடைய வசனம் என்ன வருது? ஒரு வார்த்தையும் சொல்லல. என்ன செய்யலீங்க? ஒரு வார்த்தையும் சொல்லல. ஆனாலும் இயேசுவ அவ விடுறதா இல்ல. எனக்கு எந்த பதிலுமே வரலையே அப்படின்னு என்ன செய்யல, இந்த அம்மனி என்ன செய்யல, விடல. ஐயா நான் ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், இவர் என் ஜெபத்தை கேட்க மாட்டேங்கிறாருன்னு விட்டுட்டு போற மாதிரி என்ன செய்யல, இந்த அம்மனி விடல. அவ ஒண்ணுமே பேசல. ஆனாலும் இவள் இயேசுவை விடுவதாக இல்லை. அந்த வசனத்தை வாசிச்சு பாரு. அடுத்தது, அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை இப்ப பாருங்க ரெக்கமெண்டேஷன். ஒண்ணு நேரடியா அந்த கானானிய ஸ்திரீ வந்து ஏசாமிட்டு என்ன செய்யறாரு, கொடிய வேதனைப்படுறேன்னு சொல்லிட்டார். அவர் சத்தமே போடாம அமைதியா இருந்துட்டார். சத்தம் போடாம இருந்தாலும் இந்த அம்மா சத்தம் போடாம இருக்கிறது என்ன செய்யல, விடல. இதையெல்லாம் பார்த்த சீஷர்கள் இப்ப ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க. என்ன ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க? நம்ம தொடர்ந்து பின்னாடி வந்துட்டே இருக்கிறாள, ஏதாவது ஒண்ணு சொல்லி என்ன செய்யுங்க, அனுப்புங்க. ரெக்கமெண்டேஷன். யாருக்கு யாருக்கு இடம் ரெக்கமெண்டேஷன்? நல்லா கவனிங்க. ஒவ்வொரு வசனமும் ரொம்ப சுவாரஸ்யமானது. நீங்க பலமுறை செய்தி கேட்டிருப்பீங்க. கானானிய ஸ்திரீ நேரடியா போய் ஏசாமி என்ன செஞ்சிட்டாரு, பேசிட்டாப்புல. அவர் பதில என்ன செய்யல, சொல்லல. ஆனாலும் பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கிறா. இப்ப இதெல்லாம் யார் பாக்குறது? சீஷர்கள் பாக்குறாங்க. சீஷர்கள் இப்ப ரெக்கமெண்டேஷன் யார்கிட்ட? என்ன காரியத்திற்காக முன்கூட்டியே அந்த கானானிய ஸ்திரீ சொன்னாலும் அதே காரியத்தை இந்த சீஷர்கள் போய் என்ன செய்யறாங்க, ஏசாமிட்டே ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க. அடுத்த வருஷத்தை வாசி பாருங்க. அதற்கு இப்பதான் பதில் கொடுக்கிறாரு. அதற்கு அவர் காணாமல் போன ஆடுகளாகிய
அவரு சிம்பிளா சொல்லிட்டாரு, நான் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டுக்கு தான் வந்தேன், இவளுக்குள்ள என்ன செய்ய மாட்டேன், நான் எது செய்யறதுக்காக நான் வரல அப்படின்ட்டாரு. அடுத்த வசனத்தை வாசி பாருங்க. அவள் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், திரும்பவும் என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா கூப்பிட்டுட்டே இருக்கிறா. அடுத்து அவர் சொல்றாரு பாருங்க, அவர் அவளை நோக்கி பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நல்லது அல்ல என்றார். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு, அமைதியா இருந்தாரு. ரெண்டாவது அல்ல அப்படின்னார். அல்லேலூயா. ஆனாலும் இவ விடுறதா இல்ல. அல்லே சொல்ல மாட்டீங்களா? அவர் என்ன சொல்றாரு, அந்த வசனம் சொல்றாரு, நாய்களுக்கு என்ன செய்ய முடியாது எடுத்து அப்பத்தை போடுவது நல்லது அல்ல அப்படின்னாரு. இவ அவரை விடுறதா இல்ல. அப்ப அவ சொன்ன வார்த்தையை கேளுங்க. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆயிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த ஸ்திரீ இப்படி சொன்ன உடனே ஆண்டோட இருதயம் மாறிடுச்சு. சில நேரத்துல கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்துக்கு அமைதியா இருக்கிறாருன்னா நம்ம அதை விட்டுறக்குள்ள என்ன செய்யல, நான் வரலன்னு சொன்ன பதில் இவ கொடுக்குறா, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கிறா. திரும்ப ரெண்டாவது முறை, நான் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய அப்பத்தை எடுத்து என்ன செய்யக்கூடாது, நாய்களுக்கு போட முடியாது. அவன் சொல்றான், ஆமா ஆண்டவரே நீங்க சொல்றதெல்லாம் 100க்கு 100 உண்மைதான், நான் மேஜில இருந்து எடுத்து திங்க ஆசைப்படல, மேஜில இருந்து கீழே விழும் பாருங்க, அதை திங்க ஆசைப்படுறேன். அல்லேலூயா. இதை கேட்ட உடனே, இஸ்ரவேலுக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்த்ததில்லை. ஜெபம் தேவனுடைய இருதயத்தையே மாற்றிடுச்சுங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் அந்த குழந்தைக்கு அற்புதமான சுகத்தை கொடுத்தார். இந்த காலை நேரத்தில் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. தூங்கி எழுந்த உடனே ஜெபம் பண்ணுங்க, குடும்பமா ஜெபம் பண்ணுங்க. சுவர்புறமாய் திரும்பி எசேக்கியா ஜெபம் பண்ணினான். ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு வாக்கு பண்ணினீரே, நான் 17 வயசுல எனக்கு வாக்கு பண்ணினீரே, 21 வயசுல வாக்கு பண்ணினீரே, இந்த வருஷம் எனக்கு வாக்கு பண்ணினீரே, உனக்கு செய்வன்னு சொன்னீரே, உன் நோயை குணமாக்குவன்னு சொன்னீரே, என் கடன் பிரச்சனையை மாற்றுவன்னு சொன்னீரே, என் போராட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்புன்னு சொன்னீரே, என் சரீரத்துல வியாதிகளை சுகமாக்குவன்னு சொன்னீரே. அப்ப கர்த்தர் பாப்பார், ஆமா நான் சொல்லிட்டேன்ல. ஆண்டவர் பாப்பார், ஆமா ஆமா நான் சொன்னேன். சொன்னதை செய்யாம என்ன செய்ய முடியாது, என்னால இருக்க முடியாது. அதுக்காகவாவது கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். இனி நம்ம ஜெபம் அப்படிதான் மாறணும். அப்படி ஜெபிக்கணும்னா நமக்கு வசனம் என்ன செஞ்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. வசனம் என்ன செஞ்சிருக்கணும், நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆண்டவரே இப்படி சொன்னீரேன்னு எங்க சொல்லியிருக்கிறாரு, அவர் வார்த்தையை மட்டும் சொல்லல, எழுதியும் கொடுத்துட்டாரு. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? வெறும் வார்த்தைகளால சொல்லாத கர்த்தர் அதை எழுதி, பரிசுத்த ஆவியானவரால் எழுதி நம்ம கைகள்ல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த வசனத்தை வச்சுதான் என்ன செய்யணும், நம்ம ஆண்டவர்கிட்ட கிளைம் பண்ண, ஆண்டவரே உன் வியாதிகளை எல்லாம் குணமாக்குவேன்னு சொன்னீரே, எனக்கு இருக்கிற இந்த பலவீனத்தை எனக்கு குணமாக்குங்க ஆண்டவரே, நான் உன்னை ஒருபோதும் உன்னை தரித்திரனாக விடேன்னு சொன்னீங்களே, என்னை ஐஸ்வர்யனாக ஆண்டவரே. அல்லேலூயா. என்னை என்ன செய்ய, எனக்கு செல்வாங்க தாங்க, எனக்கு நல்ல ஆசீர்வாதத்தை தாங்க. அதனால இன்னும் முடிய ஊழியத்தை நான் என்ன செய்வேன், இன்னும் தேவ ராஜ்யத்தை கட்டுவேன். எனக்கு இன்னும் பலனை தாங்க ஆண்டவரே. வயசாயிருச்சுன்னு என் சரீரம் அடிக்கடி பலவீனமாயிட்டே இருக்குது, எனக்கு நல்ல பலனத்தை கொடுப்பன்னு சொன்னீங்களே, முதிர் வயதிலும் நீ புஷ்டியா இருப்பா என்று சொன்னீரே. அப்படி சொல்லி ஜெபம் பண்ணணுங்க. அந்த ஜெபம் என்ன செய்யும்னா ஆண்டவருடைய இருதயத்தை மாற்றும். நீங்க 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு தூங்கிடுவீங்க. ஆனா உங்களுக்காக அனுப்பப்பட்ட தூதன் தூங்குவதே இல்லை. உங்களுக்காக பரலோகம் கண் விழிச்சு செயல்பட்டுட்டே இருக்குது. அதே மீறி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் நம்மை காக்கிறார். அவர் நம்ம போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கு நம்மை காக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணிட்டு நம்ம தூங்கிடுவோம். ஆண்டவருடைய தூக்கத்தை நம்ம என்ன செஞ்சிருவோம், கலைச்சிடுறோம். அவர் தூங்க மாட்டார். அல்லேலூயா. ஆமா நான் என் பிள்ளைக்கு சொன்னேன், நான் முதிர் வயதிலும் நான் உனக்கு புஷ்டியா வைப்பேன்னு சொன்னேன். இப்ப என் பிள்ளை எப்படி இருக்கிறா, கஷ்டப்பட்டு இருக்கிறா. இப்ப என் பையன் கஷ்டப்பட்டு இருக்கிறான், அவனுக்கு நான் இன்னும் பலனை கொடுப்பேன். அவனுடைய பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். நான் தான் சொன்னேன், உன்னை சிறு வயதிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து உன்னை ராஜாக்களோடு உட்கார பண்ணணும்னு நான் தான் வாக்கு பண்ணேன். இப்ப என் பையன் கஷ்டப்படுறான், அவனை என்ன செய்ய போறேன், ராஜாக்களோடு உட்கார பண்ண போகிறேன். உன் சிறுமையும் எளிமையும் நான் உன்னை எடுத்து தூக்கி போட்டு உன்னை உயர்ந்த இடத்துல வைப்பேன்னு நான் தான் வாக்கு பண்ணினேன். அவனுக்கு இப்ப என்ன செய்ய போறேன், நான் செய்ய போறேன். நான் என்ன சொன்னனோ அதையவே என்னை கேட்டு என்ன செய்யறான், என்னை தொந்தரவு பண்றான். நீ சொன்னீங்களே எனக்கு செய்யுங்க. பிள்ளைங்க கேட்கறாங்கல்ல, ஏமா எனக்கு இந்த வீட்டை தருன்னு சொன்னீங்களேம்மா, இப்ப எங்க திடீர்னு எனக்கு வீடு தராம அக்காவுக்கு தரங்குறியே, கொஞ்சமாவது உனக்கு நியாயமா இருக்குதா? நீ சொன்னீங்க அதை என்ன செய்ய, நானா கேட்கல, நீ சொன்ன பாத்தியா, அதை செய்ய. சொன்ன வார்த்தையில என்ன செய்ய, உண்மையாயிரு. நம்ம எப்படி பிள்ளைங்களை கேட்கிறோம் அந்த மாதிரி அப்பாட்ட நம்ம கேட்கணும்.
அப்படி கேட்க 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 நான் சொல்றேன், நீங்களா இருக்க முடியாது. நீங்க ஞானத்தை தருவுன்னு சொன்னீரே, எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. என் பிள்ளைகளை நான் கல்விமானி நாவுக்கு ஒப்பான நாவை கொடுப்பேன்னு சொன்னீங்களே, என் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய சொன்னீரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுனா, ஆமா நான் சொன்னேன்னு கர்த்தர் என்ன செஞ்சுட்டே இருப்பாரு, நமக்கு நன்மை செஞ்சுட்டே இருப்பாரு. நீ நம்ம ஜெபம் வித்தியாசமானதாய் மாறட்டும். என்னை ஜெபம் என்று சொன்னாலே நம்முடைய ஆவியில ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். ஜெபம் அந்த ஸ்பிரிட்டோட நீங்க 2 பாட்டு பாடினா கூட நம்மளுடைய பிரச்சனை மாறிடுங்க. பாட்டு சும்மா பாடுறதுக்கும் அந்த ஜெப சிந்தையோடு நம்ம தேவ சமூகத்துல 2 பாட்டு பாடுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா. சில மூஞ்சிலாம் பார்த்தா நான் கண்டுபிடிச்சிருவேன். அதே சொல்ல மாட்டீங்களா, பாஸ்டர் நீங்க என்ன சாம கூடாங்க, என்ன செய்யக்கூடாது, என்னை கேட்கக்கூடாது. சிலருடைய பாட்டு பாடும் பொழுது இவங்க வாயில பாடுறாங்களா இருதயத்துல பாடுறாங்களான்னு கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு, காட்டி கொடுத்துருவார். அல்லேலூயா. நம்ம தேவ ஆலயம்னாலே ஒரு சிந்தையோடு கூட நம்ம தேவ சமூகத்துக்கு வரணும். அந்த 5 நிமிஷம் ஜெபம் கூட அஸ்திவாரத்தை அசைக்கத்தக்கதாய் பெரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்வார். அல்லேலூயா. ஜெபம் அவ்வளவு வல்லமையுள்ளது. அதனால கையிலேயே நமக்கு என்ன இருக்குது, வெண்ணைய என்ன இருக்குது கையில, ஜெபம் இருக்குது. இனி எதையும் தேடி என்ன செய்ய தேவையில்ல, எதையும் ஓட வேண்டியதில்லை. ஜெபம் இருந்தா நம்ம வாழ்க்கையில ஜெயத்தை கத்தர் கட்டளையிடுவார். ஒரு விஷயம் நம்ம யாவரும் எழுந்து இருக்கலாமா, ஆண்டவரை நோக்கி பார்த்து